ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பிரம்மதேவருக்கும் யார் பெரியவர் என்ற சண்டை வந்ததில் யார் வெற்றி பெற்றது என்பது குறித்த சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன. உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டு சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன. அந்த பிரளயத்தின் காரணமாக உயிர்களை படைக்கக்கூடியவரான பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். நீர் பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருந்தார். திடீரென கண்விழித்து பார்த்த பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார். பிரளயத்தினால் யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம் தான் உயிர்களை படைக்கக்கூடியவர் என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது. மீண்டும் தன் தொழிலை செய்ய தொடங்கினார். தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளரா என பார்த்தார். அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்தார் நாராயணன். தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார். நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி, அனைத்து உலகங்களும் அழிந்துள்ள இந்த நிலையில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீங்கள் யார் என்று கேட்டார். நித்திரையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார். பின்பு சிறிது நேரத்திற்கு பின் தான் யார் என்றும் தம்முடன் உரையாடுபவர் யார் என்றும் அறிந்தார் ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மாவை பார்த்து என்ன குழந்தாய் வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்ட பிரம்மதேவர், யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என்று கோபமாக கேட்டார். நான் யார் என்று தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தை படைத்தவன், நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார் பிரம்மதேவர். ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த முகத்தோடு, நீயே என் நாபி கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் இருந்துதான் உருவாகினாய், இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்று கூறினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்து கொண்டே இருந்தார். இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது. அந்த சமயத்தில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர். அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீங்களே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவானது. அதாவது, இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது. இருவரும் இதனை சரியென முடிவெடுத்து அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை. ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினார். ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடவில்லை. பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டே இருந்தார். ஒரு சில கால இடைவெளியில் லிங்கத்தின் உச்சியிலிருந்து தாழம்பூ வருவதை பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் தாழம்பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்மதேவர் மலைப்புற்றார். இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என்று யோசித்து தாழம்பூவிடம் சென்று ஒரு உபயம் செய்ய வேண்டும் என கேட்டார். பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது. பிரம்மதேவரும் தாழம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கே வந்தனர். ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்தனர். பிரம்மதேவர் நாராயணனிடம் தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி எனவும் கூறினார். தாழம்பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்க ஆமாம் என்று பொய் சாட்சி சொன்னது. தாழம்பூ உரைப்பது பொய் என அசரீரி சினத்துடன் உரைத்தது. லிங்கத்தில் இருந்து வந்த அந்த அசரீரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்ன நிகழ்ந்தது என அறியாமல் குழம்பி நின்றார். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தது. சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது. மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார். காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி, நீர் செய்தது தவறு என உரைத்தார். செய்த தவறுக்காக நீ படைக்கும் உலகில் உனக்கு கோவில் இல்லாமல் போகட்டும் எனவும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்து விட்டார். தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டினார். சினம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவரை மன்னித்தருளினார். பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர். அப்போது சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார்.
காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.